மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். பராசக்தி திரைப்படம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டில் சில பிரச்சனைகள் அப்படின்றாங்க. இப்போ வருண் அப்படிங்கிற நபர் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட கதை, நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு. இதில் சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையை வந்து கேட்டுட்டு இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வேலைக்கு போனார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய சர்ச்சைகள் இருக்குது சார். இந்த படம் இது ரிலீஸ் ஆகுமா, இன்னும் என்னென்ன ப்ராப்ளம் இந்த படம் ஃபேஸ் பண்ணணும் ஒன்று ஒன்றா பேசலாம். பட் இந்த பராசக்தி படம் வந்து உருவானதே மிகப்பெரிய விஷயம் சார். நிறைய சிக்கல்களை சந்திச்சுட்டு பல பிரச்சனைகளை பார்த்துட்டு நிறைய ஹீரோக்கிட்ட போயிட்டு வந்துட்டு இப்படி ஒன் பை ஒன்னாக நீங்கள் அடுக்கிக்கிட்டே போனீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவே வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு படமே பண்ணலாம். பராசக்தி உருவான விதம் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே ஒரு படமாகவே பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஒன்று ஒன்றா போகலாம். சென்சார் போர்டில் வந்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த வருண் ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் வந்து அவர் திடீர்னு வந்து பராசக்தி என்னுடைய கதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கோர்ட்டில் வந்து ஒரு விஷயத்தை நோட்டீஸ் கொடுத்து தாக்கல் பண்ணிட்டார். இப்போ அதன் விளைவாக இப்போ கோர்ட்டு வந்து எழுத்தாளர் சங்கத்துக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இது வருண் ராஜேந்திரன் சொல்கிற கதையா, உங்ககிட்ட இருக்கிறத நீங்கள் விசாரிச்சுட்டு இது எனக்கு தீர்ப்பு இந்த ஜனவரி 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்குள்ளே சப்மிட் பண்ணணும்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. இப்போ அவங்க வந்து எழுத்தாளர் சங்கம் இதுக்கு வேண்டிய நடவடிக்கைகளை இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது இன்றைக்கி ஒரு மீட்டிங் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்களுக்குள்ள முக்கியமான தலைவர்கள் செயலர்கள்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் இன்றைக்கி பண்ணி இதற்கு வந்து ஒரு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ இது ஒரு பக்கம். இந்த வருண் ராஜேந்திரன் யாருன்னா ஏற்கனவே வந்து சர்க்கார் படம் ரிலீஸ் ஆகும்போது அது என்னோட கதைன்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அப்போ பாக்கியராஜ் அவர் எழுத்தாளர் சங்கத்தில் இருக்கும்போது அவர் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு சமரசமான ஒரு தீர்வை சொல்லி நம்ம ஏஆர் முருகதாஸ் அவன்ட்டெல்லாம் சொல்லி ராஜேந்திரனுக்கு என்ன ஃபார்முலேஷன் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தார் பாக்கியராஜ் அவர்கள். அப்போ கூட அவருடைய சன்னு சாந்தனு கூட என்னப்பா நீ போய் ஒரு மாதிரிலாம் பிரச்சனை ஃபேவராக பண்ணி அப்படின்னு மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சாந்தனு பேசப்பட்ட விஷயம். அப்போ ஏன்னா நான் எழுத்தாளர் சங்கத்தில் போஸ்டர் இருந்தால் அந்த போஸ்டர் என்ன பண்ணுமோ அதான் பண்ண முடியும்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுத்தது ஒன்று. இப்போது அதே மாதிரி இன்றைக்கி எழுத்தாளர் சங்கத்தினுடைய இந்த மீட்டிங் இப்போ 12 மணிக்கு போகுது. ஸோ இது ஒரு பக்கம். இப்போ இதனுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பொறுத்திருந்தால் என்ன சப்மிட் பண்ண போகிறாங்க, இதுக்குள்ளே என்ன பிரச்சனை வரும், இந்த கோர்ட் ஆர்டரை இதை நீக்குமா அப்படிங்கிறது இனிமேல் தான் நமக்கு ஒன்று தெரிய வரும். ராஜேந்திரன் தாக்கல் செய்ததில் இப்போ கோர்ட்டு வந்து இந்த ஒரு நிபந்தனை கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் சார். இது எப்படி சார், இந்த எப்படி ஃபார்மாலிட்டி இருக்கும், இது அந்த ஸ்கிரிப்டெல்லாம் எடுத்து ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுவாங்களா, எப்படி போகும் சார்? ஆமாம். ஏன்னா இவர் ஒரு ஸ்கிரிப்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறார். வருண் ராஜேந்திரன் வந்து நான் எழுதப்பட்ட ஒரு கதை, இந்த கதையை நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இவர் வந்து சீல் வைக்கப்பட்ட ஒரு இது எழுத்தாளர் சங்கத்தில் கண்டிப்பாக கொடுத்துருப்பார். ஸோ 2 காப்பி இருக்கும். ஒரு காப்பி அங்கே இருக்கும், ஒரு காப்பி இவர்கிட்ட இருக்கும். இப்போ எழுத்தாளர் சங்கத்தை வந்து மீட்டிங் போர்டு சப்மிட் பண்ணும்போது இந்த பராசக்தியினுடைய அந்த பவுண்டட் ஸ்கிரிப்டை கேட்பாங்க. கேட்டுட்டு இவர் கொடுத்த ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்குவலாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஏன்னா இது வந்து என்ன, இங்கே நான் ஒரு விஷயம் பார்க்குறேன் அப்படின்னா அது நிஜத்தில் நடந்த ஒரு சம்பவம் இது. அதனால் இது வந்து எல்லாருக்குமே கற்பனைகள் ஓடும். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் நான் அப்படி தான் சொல்லுவேன். இவர் ஒரு லைன் எடுத்து அந்த த்ரெட்டில் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கலாம். எப்போ சார் பண்ணார் இது கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணதாக ஒரு தகவல் சொல்கிறாரு. இந்த ஜனவரி மாதமே பராசக்தி என்னுடைய கதை எடுக்கிறாங்கன்னு சொல்லி எழுத்தாளர் சங்கத்தில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு விஷயத்த சொல்கிறார். கிட்டத்தட்ட இப்போ 12 months ஆகி போச்சுப்பேன். இப்போ இதற்கிடையில் ஏன் இவ்வளோ நாள் டைம் எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இந்த வருண் ராஜேந்திரன் ஏன் ஃபோர்ஸ் பண்ணலை அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஜனவரி மாதம் ஏதோ நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாருன்னா இது ப்ரெஷர் கொடுத்துருக்கணும். ஸோ இந்த நெருக்கத்தில் ரிலீஸ் ஆகும்போது அவர் ஒரு ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்கிறாரு, கோர்ட்டுக்கு போயிருக்கார். பட் எழுத்தாளர் சங்கம் உடனடியாக இது ஒரு தீர்வு இமீடியட்டாக பண்ணுறதுக்கு ஏற்பாடுகள் போயிட்டுருக்கு. 2 கதையும் கிட்டத்தட்ட 50% மேலே மேட்சாக இருந்ததுன்னா அதுக்கு என்ன முடிவுன்றதை பண்ணுவாங்க, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எழுத்தாளர் சங்கம் என்ன விசாரணை பண்ணி கோர்ட்டில் தாக்கல் பண்ணாங்க தான் நம்ம இந்த வாரத்தில் தெரிஞ்சிடும் நமக்கு. அதற்கு பிறகு ராஜேந்திரனுடைய 100% கதையா இல்லை ஒரு த்ரெட்டை லைனை வச்சுட்டு அவர் சொல்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர் இன்னொன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா, கலைஞர் அவர்கள் இருக்கும்போதே இந்த கதையை கலைஞர்கிட்ட நான் பென்சிங்னு ஒரு படம் இருக்கும்போது நான் வேலை செய்யும் போது கலைஞர்கிட்ட நேரடியாக நான் பழக்கம் இருந்தது. அப்போ இந்த நிஜ சம்பவத்தை அடிப்படையாக வச்சு ஒரு லைன் ஒன்று சொல்கிறீங்கன்னு சொல்லும் போது அவர் உடல்நிலை சரியில்லை, அதனால் நீ அதை ஃபுல் ஸ்கிரிப்டை நீ ரெடி பண்ணிட்டோ நம்ம பேசிக்கோன்னு சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே அவர் சொல்கிறார். அதனால தான் இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ சுதா அவர்கள் கிட்டத்தட்ட 10 வருடமாக அந்த கதையை உருவாகிட்டு இருக்காங்க. நேற்று இன்றைக்கி இல்லை, ஒன்று ஆராய்ச்சி பண்ணி கும்பகோணத்தில் போய் அந்த நடைபெற்ற சம்பவங்கள் சிவகங்கை ராஜேந்திர இடம். ஸோ அங்கே போய் இவ்வளோ விஷயங்களை கேதர் பண்ணி தான் அவங்க ஒன்று எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களுக்கு மேலே 4 வருடத்துக்கு மேலே இந்த கதையை முக்கியமான சொல்லியிருக்காங்க வேறு. இப்போ அப்படி பார்த்தோம்னா இந்த ராஜேந்திரன் எப்போ ரிஜிஸ்டர் பண்ணார், எப்போ கதைங்கிற விஷயம் இருக்கும். ஏன்னா இந்த கதை பண்ணும்போது கண்டிப்பாக சுதாகுங்கிறவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க.
பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அப்போது இது வந்து பொதுவான ஒரு கற்பனை கதை அப்படின்னா நீங்கள் வந்து அதில் வந்து அடுத்தவங்க திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இது நிஜ சம்பவம் 60 நடந்த விஷயங்கிறதுனால இதனுடைய இது எல்லாருக்குமே உருவாகும் கண்டென்ட். அப்படி தான் நான் பார்க்குறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இது நம்ம இதில் ஜட்ஜ்மெண்ட் வர முடியாது, இது நம்ம கொடுக்க முடியாது. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா 60ல் நடந்த மேட்ருங்கிறதுனால கலைஞர் அவர்கள் போராட்டத்தில் பண்ண விஷயங்கள் தெரியும், தமிழ் மொழியை வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. இது நிஜ சம்பவத்தின் அடிப்படையில் உருவானதும் போது இது வந்து 1000 பேருக்கு இது டெவலப் பண்ணி கொண்டு போகிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸ்க்ரீன் பிளே பொறுத்து இது ஸ்க்ரீன் பிளே தான் இங்கே வித்தியாசப்படும். என்ன கொண்டு போயிருக்காங்க, அவர் வந்து அதாவது ஹீரோ மச்சுமே வச்சு கதையை கொண்டு போயிருக்காரா அப்படிங்கிற விஷயம் ஒன்று இருக்குது. இவர்கள் வந்து இன்னும் 2 கேரக்டர் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ரவி மோகன் பண்ணியிருக்காங்க, அதர்வா இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபேமிலி சென்ட் கொண்டு போயிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். சார். இந்த படத்துலேருந்து சூர்யா ஏன் சார் வெளில போனார்? ஏன்னா சூர்யாவுடைய ரசிகர்கள்லாம் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொண்டாடினாங்க. புறநானூறு படம் மட்டும் வரட்டும், எங்கள் படம் பாருங்க, நீங்கள் அவரை வந்து ட்ரோல் பண்ணுறீங்க, ரோஸ்ட் பண்ணுறீங்கன்ற மாதிரிலாம் நாங்கள். ஆனால் அவர் வெளில போனது வந்து எனக்கு மிகப்பெரிய டிசப்பாயிண்டட். இல்லை, எல்லாருக்குமே டிசப்பாயிண்ட் தான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, சூர்யா பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக்காக இருக்குது இந்த படம். ஏன்னா இப்போ கண்ணு முன்னாடி சூர்யா அப்படி வந்துட்டு போகிறார். எஸ்கே இந்த அளவு பண்ணிட்டு போகிறோம், அந்த சூர்யா கண்ணு முன்னாடி வர்றாரு. அது காரணம் வந்து ஆக்சுவலாக புறநானூறு ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு சுதாட்ட எல்லாமே ஓகே பண்ண வேண்டிய நெருக்கத்தில் வந்து 2Dயில் தான் பண்ணுறது மாதிரி ஐடியாவும் இருந்தது. எல்லாம் நெருக்கத்தில் வரும்போது அவர் ஒரு சின்ன நெருடல் ஏற்பட்டது. காரணம் வந்து ஜோதி அவர்கள் மும்பையில் இருக்காங்க. ஸோ மும்பையில் இங்கே செட்டில் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் பேசப்பட்டது. இவரும் போய் செட்டில் ஆகிற மாதிரி இருந்தது. 2வது ஜோதி அவர்கள் பாலிவுட்டில் ஒன்று அறிமுகப்படுத்திடுவோம் ஹீரோவா இவரை. எனக்கு ஆமாம் சூர்யா அவர்கள் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸரு நம்ம பண்ணிக்குவோம், நீங்கள் வந்து ஆல் இண்டியா ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் மாறலாம், அங்கேயும் படம் தயாரிக்கலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் ஜோதி அவர்கள் பேச போய் சூர்யாவும் யோசித்தார். 2வது ஜோதியா ஃபேமிலி அங்கே இருக்குது. இது இந்தி எதிர்ப்பு பிரச்சனை அந்த படம். இது இப்போ நம்ம நடித்தோம்னா அவங்க ஃபேமிலிக்கு டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஜோதியா ஃபேமிலிக்கு ஜோதியாவுக்கலாம் இப்போ நம்ம போய் அங்கே பண்ணக்கூடிய ஒரு கனவு வந்து இப்போ டிஸ்டர்ப் ஆகும். ஓடிடி பிஸ்னஸ்லாம் இது எப்படி ஆகும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் ஒரு பயங்கர ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்து தான் ஒரு திடீர்னு வந்து நான் இதுலேருந்து டோட்டலாக விளைவிக்கிறேன் அப்படின்னு சூர்யா சொல்லிட்டார். அதை சுதாகரை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. என்ன இவ்வளோ விஷயங்கள் கேட்டுட்டு நம்ம பண்ணி வெளியில் நியூஸில் அவரை ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்து இப்படி பெரிய குண்டை தூக்கி போட்டீங்க. என்ன காரணமாக இருக்கும்? ஏன்னா சுதாக்கு வந்து சூர்யா மட்டும்தான் தெரியுன்றாங்க, மற்ற ஹீரோக்கள்கிட்ட எனக்கு பழக்கம் இல்லை. எனக்கு அதாவது மாதவன் நல்லா தெரியும், சூர்யாவை தெரியும் போது எனக்கு மாதவனோட சூர்யா பெஸ்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவேன் தான் சூர்யா கிட்ட பேசுனேன் அப்படின்னு. என்ன காரணம்? ஒன்றும் கிடையாது. அங்கே போனால் மும்பையில் செட்டில் ஆகிற விஷயம் டிஸ்டர்ப் ஆகும். இல்லை, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தெரியலையான்னு கேட்டேன். இல்லை, ஸ்டார்டிங்கில் என்னென்னா ஒரு விஷயம் போக தான் தெரியும் சார். எடுத்து ஒன்லைன் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அதற்கு பிறகு ஃபுல் கதையை கேட்கும் போது அந்த காட்சியில் இருக்கும் இந்தி எதிர்த்து பேசுகிற டைலாக் நிறையா வரும், பல பிரச்சனைகள் உருவாகும். அப்புறம் ஆளுங்கட்சி எப்படி இருக்கும் என்னங்கிறது தெரியாது. ஏன்னா இது எலெக்ஷன் இப்போ வர போய் கிட்டத்தட்ட 5 வருடங்களாக நடைபெற்று இப்போ வரக்கூடிய படம். எந்த கவர்மெண்ட் வரும்னு தெரியாது. இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்னாலும் கொஞ்சம் ஃபேவராக இருக்கும், இதே வேறு கவர்மெண்ட் இருந்தால் தெரியாது நமக்கு. இல்லை, இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி வரணும். அந்த ஒரு இமேஜ் நமக்கு டோட்டலாக அடி போடணும். 2வது ஃபஸ்ட்டு என்ன அவருடைய தாட்ஸு, மும்பையில் ஃபேமிலி இருக்குது, அங்கே ஒரு சிக்கல் கண்டிப்பாக வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இந்திய எதிர்ப்பாளர் அங்கே ஒரு போர்க்கொடியை தூக்கி வட மாநிலத்துக்காரங்க பெரிய வந்து போராட்டம் பண்ணிட்டா என்ன பண்ண முடியும்? இந்த எண்ணங்களை அவர் ரொம்ப ஓடிட்டு இருந்தது. அதுக்கு வந்து ஒரு தில்லு வேணும், எதையும் துணிஞ்சு பண்ணலாங்கிறது தான் ஹீரோ. இது படம் தான் பார்க்க முடியும் நம்ம இதை. பட் அது பல குழப்பங்கள் சூர்யாவுக்கு இருந்ததுனால இது ஒட்டுமொத்தமாக வேண்டாம், 2Dலேருந்தே வேணான்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணிவிட்டு இது வந்து டோட்டலாக ட்ராப் ஆகி போனார். இதற்கு பிறகு தான் சுதா வந்து எதிர்பார்க்கவே இல்லை, என்ன சூர்யா இப்படி பேக் அடிஸ்டாக இருக்கும்போது தான் ரொம்ப அப்செட்டில் இருக்கும்போது இதை வந்து தனுஷ் ஒரு பக்கம் கேள்விப்பட்டு தனுஷ் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வரலான்னு சொல்லி ஆசைப்பட்டார். இந்த கதையை கேட்கும் போது சுதா டீட்டெயிலாக சொன்னாங்க. எல்லாம் அவர் கொஞ்சம் பிஸி ஷெடியூலாக இருந்தார். அந்த டயத்துக்கு வந்து படம் பண்ண முடியாது சொல்லலாம். இவர் சுதா அவர்களே கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக கதையை உருவாக்கி அடுத்து பண்ணலாம். ஏன்னா தியேட்டருக்குள்ளே படம் வரல அவங்க படம். ஸோ பல வருடங்களாக போயிடுச்சு. இதை பண்ணணும்னு ஒரு ஐம் இருக்கும்போது தனுஷ் எப்போ டேட் தருவார், என்ன விஷயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப யோசித்தாங்க. அந்த நேரத்தில் வந்து சிவகார்த்தியனுடைய அந்த குரூப் வந்து சுதா அவங்ககிட்ட போய், மேடம் நான் எஸ்கே சாருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தால் சொல்லுங்கன்னு ரொம்ப நாளாக சுதா அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ அவர் சொல்லும் போது எஸ்கேக்கு மைண்டில் வச்சு எனக்கு கதை இன்னும் ரெடி பண்ணலை அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. இதில் எனக்கு ஒரு இடைச்செருகலான கேள்வி. இப்போ நீங்கள் ஒரு பாலிவுட்டில் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வேணான்னு பயந்துட்டாருன்னு சொன்னீங்க.
அதே தனுஷ் தானே சார் பாலிவுட்டில் படம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் மட்டும் எப்படி நீங்கள் சுதா நீங்கள் ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த படம் பண்ணலாம்னு அஷூரன்ஸ் கொடுத்தாரு? அதுதான் தில்லு வேணும்னு சொன்னேன். இப்போ ஒரு ஹீரோவுக்கு வந்து ஒரு தில்லு வேணும், எல்லாத்தையும் சந்திச்சுட்டு போகணும். அதுதான் ஹீரோயிசம். நீங்கள் ஒன் சைடு பார்த்துட்டு நம்ம ஃபேமிலியை பார்த்துட்டு பாலிவுட்டில் ஹீரோவாக முடியாதா, ஜோதியா இங்கே இருக்காங்க, ஃபேமிலி அட்டாக் பண்ணுவாங்களா, இங்கே இந்திய எதிர்ப்பு பேசும்போது இங்கே தமிழ்நாட்டில் போராட்டம் வருமா, ஓடிடி பிஸ்னஸ், இதெல்லாம் ஒரு ஹீரோ பார்க்கவே கூடாது சார். ஒரு பெஸ்ட்டு பிக்சர், கதை நல்லா இருக்கா, அவருடைய கேரியரில் இந்த படம் வரலாற்று சாதனையில் வந்து கண்டிப்பாக இடம் பெற்றிருக்கும். சூர்யா பண்ணியிருந்தாருன்னா அது வந்து விட்டுட்டார். அதுதான் ஒரு தில்லு வேணும்னு சொன்னேன். சூர்யாவிலேருந்து விலகினதுனால இந்த வாய்ப்பு தனுஷுக்கு போய் இப்போ நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இப்போது ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க மேடம், நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு தனுஷ் தரப்பாக இவங்க சுதாட்ட வந்து சொல்லிட்டார். ஏன்னா கதை ஒரு அருமையான கதை. ஸோ நிஜ கதை தனுஷ் படத்தை ரொம்ப லைக் பண்ணார். பட் அவர் என்னென்னா ஹிந்தி படமும் பண்ணுறாரு, தமிழ் படம் நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிட்டார். இவங்களும் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மெட்டர்ஸில் இருக்காங்க சுதா அவர்களும். இந்த கேப்பில் தான் எஸ்கே அவர்கள் வந்து இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குங்கிற ஒரு தகவல் கேட்டுட்டு உடனே ஆட்கள் விட்டு எப்படியா சுதா மேம்கிட்ட நம்ம வந்து இது படம் பண்ணி ஆகணும், அப்படி என்ன கதை இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கேட்போம், இந்த கதையை தூக்கிடுவோம் அப்படிங்கிறதுல ஒரு ஐடியா பண்ணி அவங்க சொல்லும் போது தான் வந்து அந்த நேரத்தில் இந்த கேப்பில் அவங்க சார்பாக எஸ்கே சார்பாக உள்ளே வரும்போது தான் மேடம் எந்த கதையாக இருந்தாலும் சார் பண்ணலேன்றாங்க, பட் உங்க கூட ஒரு படம் பண்ணணும்னு சொல்கிறாங்க, என்ன ஸ்கிரிப்ட்னாலும் சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கும் போது தான் இல்லை இப்படி ஒரு மேட்ரு இருக்குது அப்படிங்கும் போது தான். ஏன்னா தனுஷத்துக்கு முன்னாடியே வந்து லைன் கேட்டு நீங்கள் டெவலப் பண்ணுங்கலாம் நீங்கள் சொல்லிட்டார், டெவலப் பண்ணி எல்லாம் முடிச்சு நீங்கள் வைங்க 1 இயர்க்குள்ளே வந்து நம்ம படம் பண்ணுற ஒரு விஷயத்தையும் தனுஷ் கன்வே பண்ணி வச்சுருக்காரு. இந்த நேரத்தில் எஸ்கே குரூப் உள்ளவரும் தான் சரி டக்குன்னு இந்த கதையை நம்ம பண்ணோன்னா இப்படி ஒரு கதை இருக்குங்கிற ஒரு லைன் சொல்லலாங்கும் போது எஸ்கே வந்து கதையே கேட்க மாட்டேன்ட்டார். வேணாம் மேடம் உங்கள் படத்தில் நான் பண்ணுனா போதும், கதை எனக்கு தேவை. ஏன்னா இது ஏற்கனவே சூர்யா கிட்ட போயிட்டு வந்தாச்சு, அவருக்கு ஏற்கனவே தெரியும், அவருக்கு தெரியும் தனுஷ்கிட்ட அவர் ரெடியாக இருக்கார். ஏன்னா வட சென்னை படமும் இப்படி தான் சிம்பு பண்ண வேண்டிய படத்தை வெற்றி மரட்டை நான் பண்ணேன்னு சொல்லி பண்ணார், மிகப்பெரிய பிரேக்கு யாருக்கு தனுஷ்க்கு. அது மாதிரி இது ஒரு பெரிய பிரேக் எதிர்பார்த்தார். அப்போ இந்த கேப்பில் தான் எஸ்கே அவர்கள் வந்து நான் பண்ணுறேன் மேடங்கும் போது தான் கதையை கேட்கும்போது கதையை எனக்கு தேவையில்லை, நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள், ஏன்னா நான் சிபி சக்கரவர்த்தி ஒரு படம் பண்ணுறேன், அந்த வெங்கட் பிரபு படம் ஒன்று பண்ண போகிறேன், பட் நீங்கள் ஊன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த 2 படத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உடனே நான் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சுதா கன்வே பண்ணுறார். அப்போ சுதா அவர்கள் பண்ணுறாங்க, இந்த பக்கம் சூர்யா போயாச்சு, இந்த பக்கம் 1 வருஷம் மேலே வெயிட் பண்ணணும், இது ஆரம்பித்தா இன்னொரு 1 வருஷம் ஆகும், அப்போ 2 வருஷம் வெயிட் பண்ணும்போது எஸ்கே ரெடியாக இருக்காங்க போது நம்ம டக்குன்னு கொள்ளலன்னு சொல்ல இந்த கதையை சொல்லும் போது எஸ்கே கேட்க விரும்பலை. இப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் பராசக்தி. இந்த டைட்டில் கூட பார்த்தீங்கன்னா நீ ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் ரைட்ஸ் வாங்கி சிவாஜி பேனர் எல்லாம் கேட்டு ஒப்பீனியன் வாங்கிட்டு அவர்கள் கதை கேட்டதுக்கு பிறகு தான் ஒரு அருமையான கண்ணாட்டுகள் இந்த டைட்டில் இருக்குது, ரொம்ப பெருமைக்குரிய விஷயம்னு சிவாஜி ஃபேமிலி ஏவிஎம்னு சொல்லி தான் பராசக்தி வந்து வைக்கப்பட்டு இதுக்குள்ளே தான் எஸ்கே இப்படி வந்தார். ஸோ இதுக்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து தான் பராசக்தி வந்து நடந்து இதுக்குள்ளே இன்னும் 2 ஆர்டிஸ்ட் உள்ளே வந்தாங்க. அப்புறம் தான் பார்த்தா ஜெயம் ரவிமோகன் உள்ளே வர்றார், அப்புறம் அதர்வா உள்ளே வர்றாங்க, எஸ்கே இந்த 2 பேரும் வந்துட்டாங்க, நம்ம கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா நிஜத்தில் நடந்த சம்பவங்கள் தானே. ரவிமோகன் இதில் வந்து டோட்டலாக ஒரு ஆன்டி ஹீரோ தான், பட் ரொம்ப பவர்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு, ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வர்றாரு. இந்த பக்கம் அதர்வா, இந்த பக்கம் சிவகார்த்தி ஒரு ஸ்டூடெண்ட்டு. இது வந்து நமக்கு இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது மாதிரி அதற்கு பிறகு நம்ம தமிழ்நாடு ஒரு சுதந்திரம் கொடுத்தா கிடைக்கிறோம், அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இது. அப்போது டீட்டெயிலாக ரவிமோகன் கேரக்டர் அதர்வா கேரக்டர்லாம் வந்து சுதா அவர்கள் வந்து எஸ்கேட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இது இந்த கேரக்டர் அப்புறம் சொல்லும் போது ஓகே மேடம்ன்ட்டு சொன்னது பிறகு நடித்தார். கதை கேட்கவே இல்லை, என்ன சீனோ வாங்க நடிச்சு தரேன் அவ்வளோதான் மேட். அப்படி தான் பண்ணப்பட்ட படம் தான் பராசக்தி. இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து இந்த பக்கம் ராஜேந்திரன் கேஸ் போட்டு இப்போ 2ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. இப்படி உருவானதாக பராசக்தி. என்ன பிரச்சனை இருந்தாலும் ஜனவரி 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகிடும். என்ன சார் கதை, இதில் யாரெல்லாம் என்னென்ன ரோல் பண்ணியிருக்கிறாங்க, இந்த படம் எப்படி வந்திருக்கு? இந்த படம் பிரமாதமாக வந்திருக்கா சார். ஏன்னா இதுக்குள்ள நிறைய நிஜ சம்பவங்கள் அடிப்படையாக வச்சு பண்ணணும் தான். நீங்கள் பழைய 60ஸ்லாம் பீரியட் இருந்தால் யாருக்குமே தெரியாது. சுருக்கமாக சொல்ல போனால் 60ஸ்ல என்னென்ன மாதிரி லொக்கேஷன் என்ன ட்ரெயின் பண்ணி நமக்கே தெரியாது. நீராவி இன்ஜின் ஒரு பிரமாதமாக இருக்கும். அந்த இன்ஜின்லாம் நீங்கள் போனீங்கன்னா முகமே கருத்துரும், ட்ரெயினில் போய் இறங்குறதுக்குள்ளாட்டி முகம் கருத்து சட்டை பேண்ட்லாம் அழுக்காயிடும். பட் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறையா வரணும்னு விருப்பப்பட்டாங்க. அப்போ நீராவி இன்ஜின் வந்து இந்த படத்தில் ஹைலைட்டாக இருக்குது. இந்த கிளைமாக்ஸே அந்த ட்ரெயின் தான் எழுதி வச்சுங்க. ஒரு தாறுமாறான ஒரு ஃபைட்டு சிவகார்த்திகேயனுக்கும் ஜெயம் ரவிக்கும் அந்த ட்ரெயின் ஃபைட் இருக்குது. முரட்டுக்காலையில் எப்படி ரஜினியும் ஜெய்சங்கரும் ஒரு ட்ரெயின் ஃபைட்டை தெருக்கி விட்டாங்களோ அந்த மாதிரி இந்த இதில் இந்த ஃபைட் இருக்குது. அந்த ட்ரெயின் முக்கியமாக தேவைப்படுது. அப்போ டெல்லியில் ஒன்று இருக்குது, டெல்லியில் போய் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்மளுடைய சுச்சுவேஷனுக்கு பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணும்போது இது எங்கே இருக்குது இந்த ட்ரெயின் அப்படிங்கும்போது தான் ஸ்ரீலங்காவில் டூரிஸ்ட் பிளேஸு இன்னமும் அந்த ட்ரெயின் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான் ஹைலைட். இப்போ இன்னமும் ஒரு பிளேஸ் டு பிளேஸ் போய்கிட்டு இருக்கு. அந்த இன்ஜினை அந்த ட்ரெயினை பார்க்க நிறைய பேர் வர்றாங்க.
அப்போது டக்குன்னு ஒன்று முடிவு பண்ணி தான் ஸ்ரீலங்காவுக்கு போய் பெர்மிஷன் வாங்கிட்டு அங்கே கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டமாக அந்த பார்டரில் ஷூட் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் இதுக்கப்புறம் ரவி மகன் வரும்போது போலீஸ் ஆஃபீஸராக வர்றாங்க. இந்த பக்கம் அதர்வா ஒரு ஃபேமிலி அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. நம்ம ஸ்ரீலீலா உள்ள வர்றாங்க. ஒரு நல்ல கதையம்சத்தோட ஒரு நிஜ சம்பவத்தை அடிப்படை எடுத்துகிட்டு சினிமாட்டிக்காக ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒன்று உருவாக்கி சுதா வந்து பவர்ஃபுல்லாக பண்ணி வச்சுருக்காங்க. படம் பிரமாதமாக வந்திருக்கு சார். படத்தில் யார் சார் ஹீரோ? இப்படிலாம் கேள்வி கேட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, எஸ்கேன்னு ஊருக்கே தெரியும். ஆனாலும் ரவிமோகன் வந்து விளையாடி இருக்கார், சும்மா சொல்லக்கூடாது. பிரமாதம் பண்ணியிருக்கார், பிச்சிருக்கார் பிச்சு. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நான் திரும்ப ஒரு வார்த்தைகளை ஃப்ளாஷ்பேக் போயிடுறேன். வில்லன் அந்த ரோல் சரியாக இருந்தால் தான் ஹீரோ நிற்க முடியும். இது எம்ஜிஆர் அவர்கள் ஃபார்முலா, சரிங்களா? எம்ஜிஆர் அவர்கள் ஃபஸ்ட்டு ஹீரோ கேட்கும் போது வில்லன் யாரும் தான் கேட்பாராம். எம்என் நம்பியார், அசோகன், வீரப்பா இப்படி தான் கேட்பாராம். அதுக்கு அடுத்து அந்த ஃபார்முலா போனது சூப்பர் ஸ்டார் ரஜினி. ஃபஸ்ட்டு வில்லன் யார் கேட்பார். பாஷா மிகப்பெரிய வெற்றிக்காரன மாணிக் பாஷானா கூட இந்த மார்க் ஆண்டனி ஒரு கேரக்டருக்கு. அது மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்டி ஹீரோ தான் ரவிமோகன். பட் ஒரு மாஸ் தெறிக்க விட்டுருக்காரு. நீங்கள் இந்த இமேஜ்லாம் இப்போ நிறைய டேமேஜ் ஆகிருக்குல்ல ரவிமோகனுக்கு இமேஜ், இது எல்லாமே இந்த படத்துக்கு தாறுமாறாக எல்லாமே உடச்சி தூள்தூளாக்கிடுவார். பிரமாதம் பண்ணியிருக்காரு. படம் முடிச்சுட்டு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா என்னையா எஸ்கே ஹீரோன்னு சொன்னாங்க, ரவிமோகன் ஹீரோவா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. கமெண்ட்ஸ்லேயே போட ஆரம்பிப்பாங்க பாருங்கள். பட் அருமையான ரோல் பண்ணிருக்காரு சார். தனி ஒரு ஒன் மாதிரியா? தனி ஒரு ஒன்றில் எப்படி அரவிந்த்சாமி பண்ணார் உங்களுக்கு? அதில் வந்து ஜெயமுறை என்ன பண்ணாலும் அந்த அரவிந்த்சாமி ரோலை நின்றுச்சு உங்களுக்கு இல்லையா? அதான் பாஷாவில் சொன்னல மார்க்கண்டன் எப்படி வாழ்ந்தாருன்னு. அது மாதிரி தான் பராசக்தியில் வந்து ரவிமோகன் கேரக்டர் வந்து தாறுமாறாக இருக்கும். படம் முடிச்சுட்டு வந்தோடனே ரவிமோகன் மனசில் நிற்பார், அப்படி ஒரு ரோல். ரெண்டாவது இதில் ஒரு ஆன்டி கிளைமாக்ஸ் இருக்குது. அது எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியாது, விட்டுருவோம் நம்ம. பட் ஆன்டி கிளைமாக்ஸில் அந்த ஒரு சென்டிமெண்ட் வந்து இதில் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் பார்க்கும்போது. சரிங்க சார், இந்த படம் பிரச்சனைகளெல்லாம் முடித்து சென்சாரில் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் எப்படி போய் சந்திக்க போகுது? இந்த சென்சாரை போய் சந்திக்கும் போது என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் அது எதிர்கொள்ளும்? இல்லை, இப்போ வந்து சென்சார் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க சார். யூஏ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சில வந்து இதில் போராட்டங்கள் நிறையா இருக்குது. அதாவது ஃபயர் பண்ணுறது, கொஞ்சம் வன்முறைகள் கொஞ்சம் இருக்கும். பெரிய அளவில் இருக்காது, மைல்டாக இருக்கும். பட்டு ரத்தம் தெரிக்கிற ஷார்ட்ஸ் இதில் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த வெறும் யூ மட்டும் கொடுக்குறது உடன்பாடு வந்து சென்சாருக்கு கிடையாது. நல்ல வேலை இது ஏ கிடைக்கலன்னு சந்தோஷப்பட்டுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் யூஏ தான், யூஏ கிடைக்கும் போது வந்து சென்சார் அக்செப்ட் பண்ணி யூஏ வந்து கொடுத்துட்டாங்க. பட் இவர்களுடைய தரப்பு என்னென்னா இதில் ஒன்றுமே கிடையாது, ஏன் யூஏ கொடுக்குறீங்க, எனக்கு யூ சர்டிஃபிகேட் மட்டும் தான் வேணும்னு ஃபைட் பண்ணாங்க. அவங்க அக்செப்ட் பண்ணல. காரணம் சில காட்சிகள் நீங்கள் எடுக்கப்பட்டு நீங்கள் மியூட் பண்ணீங்கன்னா யூ தரப்படுங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு. அதற்கு வந்து இவங்க உடன்பாடு இல்லை, சுதா அவர்கள் உடன்பாடு இல்லை. ஏன்னா தீம் அந்த மாதிரி தீம் சப்ஜெக்ட் அது நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னோம்னா நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் படம் பார்க்கும்போது உங்களுக்கு. பட் அதை என்னை பொறுத்த மட்டும் யூஏ கிடைச்சதே ஒரு பெரிய விஷயம் தான் எனக்கு. பட் இவனை ரிவைஸ் கமிட்டிக்கு போயிருக்காங்க இப்போ. ஸோ யூக்காக ட்ரை பண்ணுறாங்க. பட் இது இங்கே கொடுத்தது வந்து நீ மேல்முறையீடு போனீங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் இவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதே தான் அவங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. யூஏ கொடுக்கறதுக்கு அதே வெறும் யூ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்படி நீ யூ தான் வேணும்னா சில ஷார்ட்லாம் கட் பண்ண சொல்லுவாங்க, ஆடியோ டைலாகை மியூட் பண்ண சொல்லுவாங்க, இந்த காட்சி எடுக்க சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் மேஜரான சில ஷார்ட்ஸை நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்கன்னா தூக்கிட்டீங்கன்னா படம் வந்து ஒன்றுமே புரியாமல் போயிடும், உயிர் இல்லாமல் போயிடும். வேறு உடலமைச்சு என்ன பண்ணுறது நம்ம? அதனால் கண்டிப்பாக சுதா அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்றும் தவறு இல்லை சார், இது வந்து ஏ கிடைக்கல, யூ அண்ட் ஏ தான் கிடைச்சிருக்கு இல்லையா? அப்போ நீங்கள் எல்லா ஆடியன்ஸ் உள்ளுக்குள்ளே போகலாம். அப்படி தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிக சிறந்த ஒரு வெற்றி படம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நான் 10 வருட கிட்டத்தட்ட உழைப்பு, இது பராசக்தியினுடைய உழைப்பு. எல்லா பேருமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இந்த ஜென்சி கிட்டும் 2K கிட்ஸுங்கிறவங்க இந்த படத்தை அவசியம் போய் பார்த்தே ஆகணும். அன்றைக்கி என்ன நடந்தது, இந்த மாணவர்கள் நம்ம தமிழ் மொழிக்காக எவ்வளோ போராடினாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் ரொம்ப ஹைலைட்டாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். தமிழ் உணர்வை வந்து ரொம்ப பெரிய அளவில் சித்தரிக்கப்பட்டிருக்கு இந்த படத்தில். உண்மையில் நல்லா வந்திருக்கதா ஒரு தகவல். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சென்சார்லாம் மீண்டு வந்துடும். அப்புறம் அதே மாதிரி அந்த என்னுடைய கதைன்னு சொல்லப்பட்டிருக்கிற வருண் ராஜேந்திரனுடைய அந்த பிரச்சனையே கண்டிப்பாக இன்றைக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்துடும். எல்லாமே முடிவாகி வர ஜனவரி 10ஆம் தேதி கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அது ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஓகே சார், பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த இந்த கதை எப்படி உருவாச்சு எப்படி வந்துச்சுன்றதே ஒரு படமாக பண்ணலாம் போல இருக்குது, அதுவே போகும் போல இருக்குது. ஓகே சார், அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம். என்ன சர்டிஃபிகேட் வரப்போகுது, என்ன நல்லா கட் பண்ணாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக. நன்றி சார். நன்றி.